தான். அதாவது இந்த சீசனோட ஃபினாலே இதுக்கப்புறம் சீசன் 2 வருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த எபிசோட்ல ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருந்தாலும் சில டைலாக் எனக்கே பிடிக்கல. அதனால சிலதை நான் ஆல்டர் பண்ணி மான்குவால இருந்து எடுத்திருக்கேன். அதனால கண்டிப்பா அந்த டைலாக்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட எண்டுல இன்னொரு வீடியோ கிளிப்பையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சோ அதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வளவல பேசாம டேரக்டா கதைக்குள்ள பெல்லாம் கதையோட ஆரம்பத்திலே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இல்லாதனால எப்படா இந்த இடத்துல சர்வே பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டா சண்டை போடுற அளவுக்கு ஸ்டெமினாவும் இல்ல ஹெல்த்தும் இல்ல. ஆனா இருந்தாலும் கண்டிப்பா நான் இந்த இடத்துல சர்வே பண்ணி தருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவா இருக்கா. அதே மாதிரி இவனோட பாஸ்ட்ல இருந்தவனுங்களா இவனை டிமோட்டிவேட் பண்ணிருப்பானுங்களே அந்த விஷயம் இல்லாம இவனுக்கு ஒரு இல்யூஷன் வருது. அதுலயும் முக்கியமா இவனோட பாஸ்டே வந்து இவன்கிட்ட பேசுது, நீ ஒரு ஈராங்க இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்ட, இது உனக்கு போதாதா ஜின்வு. அப்படியே அதே நேரத்துல பிரசிடென்ட் கோ இருக்காருல, அவர் வந்து இந்த ஜோஜோ ஐலண்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரயில்ல இவரால கலந்துக்க முடியாம இருந்ததுனால நிறைய பேர் அதுல இறந்துருக்காங்களாம். ஏன்னா அப்பயே போதுமான சப்போர்ட் கிடைக்கல. ஆறாத வடுவு எல்லாரும் மனசுலயே இருக்கு, சீக்கிரமா அவங்க எல்லாத்தையும் கடந்து வந்தாகணும், இல்லனா அவங்களுக்கு அவங்க சாவு தேடி வரும். அப்படி இங்க ஜின்னுவோட பாஸ்டும் இது என்னால நம்ப முடியல, இது நான் தானா, பாக்குறதுக்கு உடல் அளவுல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்கியே இப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லி நம்ம ஹீரோ ஸ்லோ டவுன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என்னால முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடுறான். ஆனா அவனே எதிர்பார்க்காத மாதிரி அவன் டெய்லி கொஸ்ட் முடிக்காததுனால நீங்க பெனால்டி ஜோனுக்கு போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் பாப்ப ஆகுது. ஏடா நீ இன்னும் உயிரோட இருக்கணும்னு அவனுக்கு ஆசைப்படுறானுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட பாஸ்ட் சொல்லுவோம். அடுத்தபடி நம்ம ஹீரோ பெனால்டி ஜோனுக்கு போயிடுறான். அது மட்டும் இல்லாம நடந்ததை நினைச்சு நம்ம ஹீரோ லைட்டா சந்தோஷப்படுறான். அப்படியே நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா ஸ்டோர்ல இருந்து போஷன்ஸ் வாங்கி குடிக்கிறான். அப்படி குடிச்சிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அதிகமா இன்ஜூரியா இருக்கு, அதனால உங்களோட ஹெச்பி மட்டும் ரெக்கவரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் பாப்ப போகுது. அப்புறம் லெவல பாரு வச்சுதான் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி பெனால்டி ஜோன்ல இருக்கிற சென்டிமெண்ட் எல்லாம் நம்ம ஹீரோ கொள்றதுக்காக வருதுங்க. ஆனா நம்ம ஹீரோவோ நான் உங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட போறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 4 மணி நேரத்துல இருக்கிற எல்லா சென்டிமெண்ட் கொண்டாவணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறான். அப்படிங்கிற நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராததை பார்த்துட்டு ஒண்ணு அவன் வேலை பார்க்கணும், இல்லையா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறா. இன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, அவன் வருவானான்னு தெரியலையே. இங்க நம்ம ஹீரோ இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு முடிஞ்ச அளவுக்கு லெவலப் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த நைட்ஸ் எல்லாத்தையும் கொள்றதுக்காக ஒரு டேகரையும் ஸ்டோர்ல இருந்து வாங்குறான். அது மட்டும் இல்லாம இரிச கொண்டதுக்காக ரோலர்ஸ் கேண்டன் சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்டோனை உடைச்சு அதோட பவர் நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். அது இந்த ஸ்கில் யூஸ் பண்றப்ப நம்ம ஹீரோக்கு எந்த எம்பியும் குறையாதுங்கிற மாதிரி அதுல போட்டிருக்கு. ஹீரோ பக்கத்துல இருக்கிற சென்டிமெண்ட்ல தூக்கலாம்னு பாக்குறான். பட் இப்போதைக்கு உங்களால முடியாதுங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் பாப்பா பாக்குது. அதே மாதிரி டேகர் கையோடய இருக்கணுங்கிறதுக்காக பேண்டேஜ் வச்சு அதை சுத்திடுறான். பெனால்டி ஜோன் முடிய இப்ப நம்ம ஹீரோ ஜாப் ஜட்ஜிங் கொஸ்டுக்கு வந்துடுறான். அப்படியே அதே நேரத்துல இவங்களும் ஜோஜோ ஐலண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது 3வது ரயில்ல பெருசா எதுவும் நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. கில் மாஸ்டர் எனக்கு தண்ணிக்கு பதில மானா ரேடிங் கிடைக்குது அப்படின்னு பைலட் சொல்றாரு. இவங்களும் என்ன அதுவா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அப்படிங்க நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டா அவனோட புது டேகர் அவனுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் வதவதிய வந்துட்டு இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அந்த மேஜர் கொண்டு ஆகணுங்கிற நம்ம ஹீரோ முடிவு பண்றான். ஏன்னா அந்த மேஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாம சமனிங் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவனோட டேகரை வச்சு ஒரு மேஜர் கொண்டாடுறான். இருந்தாலும் இன்னும் நிறைய மேஜர்ஸ் கொள்ளணும்னு நோட்டிபிகேஷன் பாப்ப பாக்குது. இதனால நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா அதுங்க பெறதுக்காக என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இப்ப யூஸ் பண்றான். அப்படியே நம்ம ஹீரோ ஒரு வழியா ஜாப் சேஞ்சிங் கொஸ்டியும் முடிச்சிடறான். நான் எடுத்த பையன்ஸுக்கு ஒரு அட்வான்ஸான கிளாஸ் தான் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அந்த சிஸ்டமும் நீங்க சூஸ் பண்ண முடியாது, நாங்களா தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன்ல சில பல ஹிண்ட்டும் கொடுக்குது. பிளேயர் எங்க போனாலும் அவரை டெத் ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி பிளேயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அது அவர் மத்தவங்களோட உதவியும் எதிர்பார்க்கல. இதனால இந்த பிளேயர் இந்த உலகத்துல ரொம்ப தனித்துவமா இருக்க போறாரு. நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா, அதுக்கு இந்த மாதிரி வேலை அப்டேட்ல இருந்து ஷேடோ ஆர்மி உங்களால சமன் பண்ண முடியும். அது பிளேயர் சொல்ற எல்லா ஆர்டரையுமே அவங்க கேட்பாங்க. முக்கியமா பிளேயருக்கு ஷேடோ ஆர்மி ரொம்ப லாயலாவும் இருப்பாங்க. எனக்கு கடுத்த கிளாஸ் நெக்ரோமன்சரா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நெக்ரோமன்ஸ் எல்லாம் மேஜிக் டைப் கிளாஸ்ல தானே வரும், அவங்களால மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சமன் பண்ண முடியும். ஆனா நான் ஒரு அசாசின் ஆச்சு, எப்பயுமே கிட்ட போய் தான் சண்டை போடுவேன். ஏன்னா என்னோட ஸ்கில்லுக்கும் எல்லாத்துக்கும் அதுதான் கரெக்டா இருக்கும். இதனால இந்த நெக்ரோமன்சரும் எனக்கு தேவையில்லாததுதான். எஸ் சார் நோவான்னு கேக்குது. நம்ம ஹீரோ நோன்னு கொடுத்துறான். பட் அடுத்தோடய இது ஒரு ஹிடன் கிளாஸ், ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணுது. ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடறான், என்னடா எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுன்னு. அப்படியே நம்ம ஹீரோ இங்க இருக்கிற மேஜர்ஸை பாக்குறான். அப்பதான் இந்த சமனிங்க பத்தி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் புரியுது.
புரிதல் வருது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்டது எல்லாத்தையும் திருப்பி பாக்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஜாப் சேஞ்சிங் கொஸ்டின் இதுக்காகவே இது ரெடியா இருந்த மாதிரி இருக்கு. அது இந்த சிஸ்டம் என்னதான் பண்ண நினைக்குது. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நான் லெவல பாக்குற மாதிரி இந்த கிளாஸ் லெவலப் ஆனிச்சுன்னா என்ன மாதிரியே என்னோட ஷேடோ அருமையும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கிக்க முடியும். இதை வேற வார்த்தையில சொல்லணும்னா சோலர் லவ்லி. அப்படியே அதே இடத்துல நன்றச்சோயும் மத்தவங்களும் அந்த ஐலாண்டுக்கு போய் சேர்ந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல கலாய்க்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்றேன் அப்படின்னு பிரசிடென்ட் கோ கேக்குறாரு. பார்த்தா நெக்ரோமேன்சர்ல இருந்து ஷேடோ மோனார்ச்சா நம்ம ஹீரோவுக்கு ஜாப் வந்து அப்கிரேட் ஆயிடுது. என்ன கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவார்டு கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படியே பார்த்தா அங்க இருக்கிற எல்லாத்துல இருந்து மனோல் சத்தம் நம்ம ஹீரோக்கு கேக்குது. சோ ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் கொடுங்கன்னு கேக்குது. ஹீரோவோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அரைஸ்ன்னு சொல்றான். அப்படியே அடுத்த நொடியே எல்லாமே ஷேடோ சொல்லிச்சா மாதிரி இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த ஷேடோஸ்ல எந்த லெவல்ல பவர் இருந்துச்சோ அதே பவரோட தான் ஷேடோவா இருக்கும்போது இருக்கும். சோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோட பார்வை அப்படி இங்கிலீஷ் பக்கம் திரும்புது. அப்படியே அதுல ஷேடோ எக்ஸ்டென்ஷன் பாசிபிள்ங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஒரு 16 ஸ்டோரேஜஸ் வந்து நத்திங்க்கு அனுப்பிடுறான். ஹீரோவும் இங்கிலீஷை பார்த்து ஆரைஸ்ன்னு சொல்றான். அடுத்த நொடியே ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் வெளில வருது. கடைசியில் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபைல் எடுத்து இப்போ உங்களால 2 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு. அப்படியே 2வது வாட்டி நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். அப்போ கூட எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபைல் எடுத்து அப்படியே பிரசிடென்ட்க்கும் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஹண்ட்ரஸ் ரீஅவேக்கன் ஆகி அவங்களுக்கு கிடைக்கிற பவர்ஸ் ஒன்று அவங்கள ஸ்ட்ராங்கா மாத்தோ இல்லைன்னா அவங்கள வீக்காவே மாத்திரும். அதனாலதான் காம்பேக்ட் எபிலிட்டி எல்லாத்தையும் நம்மளோட கொலிப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீ வந்து உன்னோட கிங் திரும்பி வருவாருங்கிறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்பன்னு உனக்கு தெரியுமா நைட் கமாண்டர் ஈகிரிஸ்? நீ ஒரு நல்ல வாரியர். உன்னோட ஸ்வாட் எதிரிகளை கொல்லாம துருப்பிடிக்க கூடாது. அதனால உன்னோட ஸ்வாட் துருப்பிடிக்க கூடாதுன்னு நினைச்சுனா நீ எனக்கு சேவை செய். நீ ரொம்ப நாளா இந்த த்ரோனை பாதுகாத்துட்டு இருந்திருக்க. இதுக்கப்புறம் நீ என்ன பாதுகாத்துட்டு இது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆராய்ச்சி சொல்றான். நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா ஏதாச்சும் எப்பயாச்சும் மாறிடாதேன்னு. அப்சல்யூட்லி உனக்கு பேர் இகிரிஸ் தான். அப்படியே அந்த ஈகிரிஸும் மற்ற சோல்ஜர்ஸும் நம்ம ஹீரோக்கு நீல் டவுன் பண்ணுதுங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ இப்ப நீங்க என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்படி நம்ம ஹீரோ சொல்றதோடய இந்த இடத்துல இந்த சீசன் கம்ப்ளீட் ஆகுது. பட் இருந்தாலும் அடுத்த சீசனுக்கு ஒரு அடித்தளத்தை போட்டுருக்கானுங்க. தண்ணிக்கு மேல மானாடி அடிக்க வந்திருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. பார்த்தா ஜேஜு ஐலாண்ட்ல இருந்தா அதே எறும்பு தான். ஆனா இப்ப அதுங்க எவல்யூஷன் ஆயிருக்கு. அடுத்த சீசன் வருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அது எப்ப வருங்கிறது சரியா தெரியல. ஆனாலும் இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. மொத்தமா 6 சீசன் வரப்போகுதுன்னு. இதை கேட்கறதுக்கே கொஞ்சம் கிரேசியா இருக்குல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு கிரேஸை ஏத்திட்டானுங்க. இருந்தாலும் அடுத்த சீசன் வரப்ப கண்டிப்பா சேனல் அப்லோட் பண்றேன். அதனால அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய், see you, take care, bye, love you all, see you again. Arise. You are now simply Egress.